நம்ம ஒவ்வொரு சாட்டர்டேவும் கிரியா செஷன் பார்த்துட்டு இருந்தோம். அஹ் அந்த லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் அனுப்புறேன், அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நிறைய பேருக்கு இந்த கிரியை பண்ணும்போது கட்டாயம் உப்பு போட்ட தண்ணி தான் எடுத்துக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா பிபி இருக்கிறவங்க உப்பு தண்ணி வேண்டான்னு யோசிக்கிறாங்க. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உப்பு தண்ணி தேவையில்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அது வந்து கிட்னில போய் ஸ்டோனா ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு அந்த உப்புக்கு வந்து நிறைய பேர் யோசிக்கிறோம். அந்த உப்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தெரிஞ்சிட்டு அந்த கிரியை வந்து பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த கிரியை எதுக்காக பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 5 விதமான கழிவு, சிறுநீர், எச்சில், வியர்வை, சளி, கண்ணீர், இந்த 5 விதமான நீர் கழிவுகள் வந்து நம்ம உடல்ல தேங்குறது தான் நிறைய நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த அந்த கழிவு எந்த இடத்துல எல்லாம் தேங்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதுகுத்தண்டை நேரா எடுத்துக்கிட்டோம்னா அதோட அடி பகுதியில தான் வந்து இந்த சிறுநீர் வந்து அந்த இடத்துல ஒரு குழி பகுதியா இருக்கும். நம்ம பொதுவா அதை தான் சக்கரங்கள்னு சொல்லுவோம். அந்த கீழே இருக்கக்கூடிய சக்கரங்கள், அந்த நம்மளுடைய அந்த ஆனஸ் இருக்கக்கூடிய அந்த அடி பகுதி வந்து ஒரு குழியான இடம். அதுல வந்து அந்த சிறுநீர் வந்து டெய்லி நம்ம உடலை விட்டு போனது போக ஒரு சிறு பங்கு வந்து அதுல போய் வந்து ஒரு கழிவு நீரா வந்து தேங்கும். அதுதான் நமக்குள்ள பயத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணமா இருக்கு. அடுத்து அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம்னா நம்மளுடைய தொப்புள் பகுதி வந்து ஒரு குழி. அந்த இடத்துலயும் வந்து சில கழிவு நீர் வந்து தேங்கும். அதுதான் வந்து வியர்வையா நம்ம உடலை விட்டு வெளியேறும். சோ அது ஒரு விதமான கெட்ட நீர். அந்த நீர் தேங்க தேங்க தான் நமக்கு வந்து கோபம் அதிகமா வரும். அது சூடாகி அப்படியே வேர்வையா வந்து வெளியில போகும். அதே மாதிரி அடுத்து மேல வரும்போது நம்ம நெஞ்சுக்குழி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் வந்து சளியா வந்து நிறைய நீர் போய் அப்படியே கட்டியா சளியா தேங்கும். அந்த எமோஷன் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு அழுகையா வரும். அந்த நீர் அதிகமா சளி தேங்க தேங்க நமக்கு வந்து அது ஒரு மூக்குல இருந்து அந்த ஒரு ஒரு எமோஷன் அழும்போது அப்படி சளியா வரும்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து வரும். அதுக்கப்புறம் மேல தொண்டை குழின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து அந்த எச்சில் அப்படிங்கிற கழிவு நீர் வந்து தேங்கும். இது அதிகமாக ஆக நமக்கு வந்து அந்த புலம்பக்கூடிய எமோஷன்ஸ் வந்து வரும். அப்புறம் மேல போகும்போது இந்த கண்ணு, இந்த இங்க இருக்கக்கூடிய அந்த குழி, இந்த குழியில, இந்த சக்கரங்கள்ல இருக்கிற குழியில தான் வந்து கண்ணீர் வந்து தேங்கும். இந்த மாதிரி நம்ம உடல்ல அந்த நடு முதுகு தண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். இந்த சக்கரங்கள்ல உள்ள அடைப்புகளா இந்த கெட்ட நீர் வந்து போய் தேங்கி நிக்குது. இப்ப நம்ம இந்த கிரியையில என்ன பண்றோம்னா, இந்த கெட்ட நீரை ஃபுல்லா கிளீன் பண்ணி வெளியே எடுக்கிறது தான் நாம கிரியை அப்படின்னு பண்றோம். இந்த கெட்ட நீரோட சுவை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம். சிறுநீர் எப்படி இருக்கும், அது உப்பு சுவையா தான் இருக்கும். அதுக்கு மேல தொப்புள்ல இருக்கக்கூடிய வியர்வை, அதோட சுவை எப்படி இருக்கும், உப்பு சுவையா தான் இருக்கும். சளி, அதோட சுவை எப்படி இருக்கும், உப்பு சுவையா தான் இருக்கும். எச்சில், அதுலயும் வந்து லைட்டா ஒரு உப்பு சுவை இருக்கும். கண்ணீர், அதுலயும் ஒரு உப்பு சுவை இருக்கும். இந்த 5மே வந்து உப்பு சுவையா தான் இருக்கும். அந்த உப்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதோட டென்சிட்டி எல்லாமே ரொம்ப அடர்த்தியா ரொம்ப வந்து அப்படியே இருக்கும். இது இந்த குழியில அப்படியே சேர சேர என்ன ஆகும்னா அது அப்படியே ஒரு அஹ், நல்லா கிறிஸ்டல் பதத்துக்கு, அந்த அளவுக்கு அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா மாற ஆரம்பிச்சிரும். நம்ம இப்ப அது கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும் போதே அதை கிளீன் பண்ணக்கூடிய பயிற்சி பண்றோம். அதை தான் நாம கிரியைன்னு சொல்றோம். நம்ம சயின்ஸ்ல ஆஸ்மோசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அது ஆஸ்மோசிஸ்னா என்னன்னா, எந்த இடத்துல வந்து அடர்த்தி கம்மியா இருக்கோ அந்த இடத்துக்கு அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து தண்ணி வந்து அப்படியே ஊடுருவி போகும். தமிழ்ல வந்து சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு மண் இருக்கு, மண்ணுல தண்ணி இருக்கும். அதுல நம்ம ஒரு செடியை நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடியோட தண்டுல வந்து அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். மண்ல வந்து செடியை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஸ்பேஸ் இருக்கும். அப்ப இந்த வேர் என்ன பண்ணும்னா
கம்மியான ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய தண்ணிய எடுத்து அதிகமான ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த தண்ணிய கொண்டு போய் வைக்கும். இதத்தான் நாம ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம குடிக்கிற தண்ணியில வந்து கொஞ்சமா உப்பு போட்டு அத நம்ம உள்ள அனுப்பும்போது, இந்த அதிகமா உப்பு இருக்கிற அந்த தண்ணி, இந்த கம்மியா இருக்கிற உப்பு தண்ணியோட வந்து கலந்துரும். கலந்த பிறகு அத நம்ம அப்படியே அடுத்த செகண்டே நாம வந்து அத வெளியில அனுப்பிடுறோம். அப்போ உப்பு தண்ணி போடும்போது தான் அந்த உள்ள இருக்கிற அந்த அதிகப்படியான உப்பு இந்த சிறிதளவு உப்போட சேர்ந்து அது வந்து வெளியில வரும். அதனால உப்பு வந்து ரொம்ப முக்கியம். உப்பு தான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற உப்ப வந்து எடுத்துட்டு வரும். அதுக்கு தான் பழமொழி சொல்லுவோம் இல்லையா? வைரத்த வைரத்தால அறுக்கணும், முள்ள முள்ளால எடுக்கணும்னு. அப்போ உள்ள இருக்கிற உப்ப, வெளிய இருக்கிற உப்ப அனுப்பி தான் நாம வந்து கிளீன் பண்ணி வெளியில எடுக்கணும். அதனால உப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க அவங்கலாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இந்த உப்பு போய் அந்த உப்ப வெளியில எடுத்துட்டு வந்துருது. அத மீறி நம்ம குடிச்ச தண்ணீல இருக்கக்கூடிய உப்பு இருந்ததுன்னா, போன கிளாஸ்ல சொன்னாங்க இல்லையா? எனக்கு அதுக்கப்புறம் 2 தடவ மோஷன் போயிருச்சுன்னு. அந்த உப்பு எல்லாமே அந்த மோஷன்ல போயிரும். அது போக போக பார்த்தோம்னா, அன்னைக்கு நாள் முழுவதும் அடுத்து நம்ம யூரின் போக போக, அந்த யூரின் வந்து ரொம்ப தெளிவா போக ஆரம்பிக்கும். ஏன்னா, உடம்புல இருக்கிற அந்த தேவையில்லாத உப்பு ஃபுல்லா நம்ம கிரியையில வெளிய எடுத்துட்டனால, அன்னைக்கு யூரின்லயே அந்த உப்பு இல்லாம தெளிவான நீரா அந்த சிறுநீர் போறத வந்து நம்மளால உணர முடியும். ஸோ இத தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம புரிஞ்சு செய்யணும்னு சொன்னேன். உப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஆனா சிறிதளவு அந்த சாதாரணமா நமக்கு உப்பு கக்கிற அளவு இல்லாம, ஒரு வியர்வையில எந்த அளவு உப்பு இருக்குமோ, அந்த அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து கரெக்டான மெத்தட். அதுதான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கிரியேட் பண்றவங்க பண்ணலாம். ஏற்கனவே நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன்.